wish you a happy new year. Dear children, wish you a happy new year. Dear family, wish you a happy new year. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருடத்துக்கான ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், எஸ்ஐயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அதில் கடைசி பகுதி இப்படி ஆரம்பிக்கும். இருள் பூமியையும் காரில் ஜனங்களை மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு கமா இருக்கு. பார்த்தீங்களா? உங்கள் மேலே கர்த்தர் உதிப்பார். அப்புறம் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென். உன்மேல் கர்த்தர் உதிப்பார். இவ்வளவு நாள் உங்கள் காரியம், இந்த வசனம் ஃபுல்லாக அவ்வளோமே ஒன்றுன்னு தான் இருக்கும். நீங்கள் அப்படி ஆண்டவர் சொல்கிறார், அப்படியே டைரெக்டாக சொல்கிறார். அதாவது கடைசி பகுதியில், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் கடைசி பகுதியில் அவர் சொல்லும் பொழுது அப்படி தான் சொல்வார். உன் தானியங்கள், உன்னுடைய களஞ்சியங்கள், உன்னுடைய அப்படி வரிசையாக சொல்லிகிட்டே இருப்பார். உன் சந்திரனை நீ மறைவதில்லை, உன் சூரியனை நீ அஸ்தமிப்பதில்லை அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை பார்த்து அப்படியே டைரெக்டாக பேசுவார். அது மாதிரி தான் இது நமக்கு பேசியிருக்கார். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் அப்படின்னு இருக்கும். நம்ம அதை கட் பண்ணிட்டோம். ஆனால் அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையை படிச்சிங்கன்னா, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உன்மேல் உதித்தது. இதோ இதோ இருள் பூமியையும். ஆமா, கர்த்தருடைய மகிமை என்னமா? மகிமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நிறைய பேர் மகிமை என்னான்னு நிறைய பேர் தெரியல. க்ளோரினா க்ளோரின்ற பொண்ணு வந்து நிற்கக்கூடாது. க்ளோரினா என்னான்னு என்னென்னா வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு பல அர்த்தங்கள் இருக்குது இல்லையா? க்ளோரி அப்படின்னு சொன்னால், நீங்கள் நல்ல செல்வாக்கா சுகத்தோடு பலத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் க்ளோரியாக இருக்கீங்க. ஆலயத்துக்கு வரீங்க, ஆலயத்துக்கு போகிறீங்க, தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறீங்க, துதிக்கிறீங்க, தெய்வ பிரசனம் இருக்குது, அது மகிமையாக இருக்கும். அது ஒரு வெளிச்சத்தை காமிக்கிறது, ஒரு மகிமை, ஒரு லைட்டை காமிக்குது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இதுவரை காணாத வெளிச்சம் இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். உன் இருள் நீங்கி போகும். இருக்கும், உலகத்துக்கு அது இருள், ஆனால் நமக்கோ அது வெளிச்சம். ஆமென். உலகத்துக்கு எப்படி இருக்குமா? இருளாக இருக்குமா, காரிருளாக இருக்குமா. எப்போ பிசாசு கட்டவிழ்க்கப்பட்ட பொழுது இந்த பூமி அப்படியே என்னவா, காரிருளாக மாறிடும். ஆண்டரை விட்டு பின்வாங்கி போனீங்கன்னா நீங்கள் இருளாக மாறிடுவீங்க. ஜெபம் இல்லைன்னா இருளாக மாறிடுவீங்க. பிசாசு வந்து ஆளுகை செய்வான். ஆனால் நீங்கள் மனம் திரும்பி வந்துட்டீங்கன்னா உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் எப்போ போனாலும் மகிமை உங்கள் முகத்தில் இருக்கும். ஆமென். நீங்கள் பார்த்துட்டு இருந்தேன் முகத்தை எப்படி வந்து நல்ல இந்த சினிமா ஆக்டர்லாம் எப்படி போட்டுக்கிறாங்க, எல்லாம் பல பலன்னு இருக்காங்களே, அதுக்கு என்ன பண்ணுறாங்கடா அப்படின்னு சொல்லி சும்மா பார்த்தேன். ஃபேஸ்புக்கில் வந்துச்சு, அப்படியே பார்த்து. அப்போ ஒரு க்ரீமையும் சொல்கிறாங்க, சீரம்னு சொல்கிறாங்க அதுன்னு, அப்புறம் என்னமோ ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறான், அதெல்லாம் போட்டால் முகம் பளிச்சுன்னு இருக்கும். எதையுமே வேணாம், ஒரு 2 அதிகாரத்தில் படிச்சுட்டு போங்க, உங்கள் முகம் ஆமென். கொஞ்சம் ஜோபிச்சுட்டு போங்க, உங்கள் முகம் ஆமாம் மகிமையாக இருக்கும். உன்மேல் கர்த்தர் உன்மேல் காணப்படும், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், உன்மேல் காணப்படும், என்மேல் காணப்படும், என்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை. அடுத்த வசனம் படித்து பாருங்களேன், இதோட இம்பேக்ட் என்னன்னு பார்க்கலாம். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும். நான் சொன்னேன் என்னன்னா, மகிமைனா நான் சொன்ன ஒரு லைட்டுன்னு சொன்னேன். ஆனால் அதை வந்து இது கரெக்டாக சொல்கிறான். உன் வெளிச்சம் தான் போட்டிருக்கு பாருங்க. உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு யார் வருவாங்களாம்? ஜாதிகள் வருவாங்களாம். உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவாங்களாம். ஆமென். அப்படி கர்த்தர் இந்த வருஷத்தை கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உன் வெளிச்சம் வரும்பொழுது ராஜாக்கள் என்ன, ஜாதிகள் என்ன, எல்லாரும் வருவார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இந்த ஆண்டு கொடுக்க போகிறார். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, இது நம்ம இப்படி போட்டு வச்சுருக்கோம்.
இதெல்லாம் உங்களுக்கு சர்ச் க்ளோசிங்கில் கேலண்டர் இது. அப்புறம் இன்னொன்று பெஸ்ட் ஒன்று கொடுக்க போகிறோம். ஆண்டவர் ஆஸ்வதிக்க போகிறார். இல்லை கேக்கு டீ நினச்சிக்காதீங்க, அது இல்லை, கேக்கு டீலாம் கிடையாது. அது எப்பவும் போல தான் இருக்கும் அந்த கேக்கு டீலாம். உன்மேல் கத்தர் சொல்லுங்களேன், என்மேல் கத்தர், அவருடைய மகிமை என்மேல். ஏசாயா 60:2. அதோட இம்பேக்ட், அதோட விளைவு என்ன? உதிக்கிற உன் வெளிச்ச ஒளியினிடத்தில் ஜாதிகளும் ராஜாக்களும் இவங்கெல்லாம் வருவாங்க உங்ககிட்ட. ரெடியாக இருந்துக்கோங்க. பிரதர் ருக்கி பால் அவர்கள் அனுப்புனதை நம்ம பார்க்க போகிறோம். Greetings to you in the name of the Lord Jesus Christ. Before we get started, we would like to wish you all a happy and a blessed new year. So இந்த சீசன்ல கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தின விஷயங்களை உங்களுக்கு இந்த ப்ராஃபட்டிக் பெயிண்டிங் மூலியமா ஷேர் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த பிக்சர்ல நீங்க 2 சேர் பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு ஓரமா ஒதுக்கப்பட்ட ஒரு சேர், இன்னொன்று சென்டர்ல இருக்கிற இந்த த்ரோன். இந்த 2 சேர்ல எது ஸ்பெஷல்? த்ரோன் தான் இல்லையா? த்ரோன் இஸ் ஸ்பெஷல் பிகாஸ் அது ஒரு மகிமைப்படுத்தப்பட்ட மற்றும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சேர். ஸோ இந்த சீசன்ல கர்த்தரை தேடுகின்ற யாவர் மீதும், அவர் மீது வாஞ்சையா இருக்கின்ற யாவர் மீதும் தம்முடைய மகிமையையும் அவருடைய அபிஷேகத்தையும் அளவில்லாமல் அவர் ஊற்ற வாஞ்சையா இருக்கிறார். எந்த அளவுக்கு அவர் ஊற்ற போறாருன்னா, மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது நீங்க கண்டிப்பா ஸ்பெஷல் அப்படின்றத அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஒருவேளை நீங்க இவ்வளோ நாள் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு நார்மல் சேரா இருந்திருக்கலாம், பட் ஆனா அந்த சீசன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வருஷத்துல இருந்து கர்த்தர் உங்களை ஒரு த்ரோனா அபிஷேகம் பண்றார். ஸோ செகண்ட் பாயிண்ட், இந்த த்ரோன்ல யாரு ஜெனரலா உட்கார்ந்து ஆளுகை செய்வாங்க? ராஜா தான் இல்லையா? நம்மளுடைய ராஜா யாரு? ஏசு கிறிஸ்து. ஸோ ஏசு கிறிஸ்துவ வெளிப்படுத்தக்கூடிய, அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு த்ரோனாக நீங்க இந்த வருஷம் மாற போறீங்க. அவருடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையின் மூலியமாக வெளிப்படும் பொழுது உங்களுக்கும் எந்த குறைவும் ஏற்படாது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எந்த குறைவும் ஏற்படாது. சோ நன்மையினாலும் கிருபையினாலும் அவர் உங்களை முடிசூற்றுவார். அவருடைய பிரசனத்துல குறைவு என்பதே கிடையாது, எல்லாம் நிறைவுதான். சோ இந்த சீசன்ல நீங்க அவரை தேடும் பொழுது அவர் உங்களை நிரப்பி, அவர் உங்களை அபிஷேகம் பண்ணி, அவர் உங்களை மகிமைப்படுத்தி உங்களுடன் சேர்ந்து அவர் ஆள்கை செய்யறதுல அவர் மிகவும் சித்தமா இருக்கிறார். கொடுத்த இந்த வார்த்தை மற்றும் பெயிண்டிங்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பாஸ்டர் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you and wish you all a happy new year once again. Amen. Hallelujah. Thank you Lord. கர்த்தரால் வரும் ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததி என்றும் அறிந்து கொள்வார்கள். ஏசாயா 61:9. இது எங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் போகும்பொழுது இந்த வாக்குத்தத்த அட்டையும் பெயிண்டிங் ப்ராஃபட்டிக்கல் வேர்டு, இந்த பெயிண்டில் ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்டு பேசுது. இந்த பார்த்தோன்னே அப்படி தான் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம சொன்னதுக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்குது. ராஜாக்கள் வருவாங்கன்னாங்க இல்லையா? ராஜாக்கள் வருவாங்க. ஆமேன். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துவேன்னு சொன்னார் இல்லையா? மகிமைப்படுத்தியிருக்கிறாரு. ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டோட வார்த்தை எப்படி கோயின்சைட் ஆகுது பாருங்கள். பிரைஸ் லார்ட். 2024 போயிட்டு 25வது வருடத்துக்குள்ளே நம்ம எல்லோரும் என்ட்ராயிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் விஷயம் ஹாப்பி நியூ இயர். ஒரு சின்ன ஸ்கிட் மூலியமாக அதை பார்க்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1, 2, 3. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி,
உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உன்மேல் உதித்தது. இதோ இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆமென். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். என்ன சொல்றானா, எலும்பு பிரகாசி உன் ஒளி வரப்போகுதுன்னு சொல்ல வந்துருச்சுட்டாரு. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உதிக்க போகுதுன்னு சொல்ல உதித்தது. 2வது வசனம் பாட்டா, இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிக்க போறேன்னு சொல்ல உதிப்பார். ஏற்கனவே முடிஞ்ச சம்பவத்தை தான் ஆண்டவர் சொல்றார். ஆகவே முடிக்கப்பட்ட ஆசீர்வாதம் இது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஆகவே பிரியமான தெய்வ ஜனமே, இந்த நாட்களிலே தேவனுடைய மகிமை உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய ஊழியத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே காணப்பட வேண்டும். மகிமை நிறைந்ததாக இருக்கும். கர்த்தர் பூமியை நிறைத்து வைத்திருந்தார். என்ன நிறைத்து வைத்திருந்தார்? மகிமையால் நிறைத்து வைத்திருக்கிறார். யாருக்கெல்லாம் அந்த மகிமை வேணுமோ ஆண்டவரிடத்தில் நீங்கள் வரும்பொழுது கர்த்தர் மகிமையை கர்த்தர் உங்களுக்குள்ளே காண்பிப்பார். வசனம் சொல்லுகிறது நிறைந்திருந்தது. 2வது பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், மகிமையை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். 3வது பிரகாசித்தது. இந்த 3 வார்த்தைகளை வைத்துக்கொண்டு உங்களோடு கூட நான் பேச ஆசைப்படுகிறேன். என்ன செய்யும் என்றார், ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ மகிமை நிறைந்து தான் இருக்கிறது. எப்படி தான் இருக்குது? அது குறைவா இல்லை, எப்படி தான் இருக்குது? நிறைந்திருக்கிறது. ஆனாலும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை, கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அதோட நிறுத்துக்கல. இந்த பூமியில் எப்போ இருள் வரும், எப்போ இந்த மாதிரி காரில் வரும், பிசாசுடைய ஆதிக்கங்கள் வரும்பொழுது, பிசாசுடைய கட்டவிழ்க்கும் பொழுது, எப்போ ஜெபம் இல்லாத பொழுது, எப்போ ஆலயத்துக்கு வராத பொழுது, எப்போ வேதம் வாசிக்காத பொழுது, எப்போ ஆராதிக்கும் பொழுது உங்களை சுற்றி என்ன சூழ்ந்து கொள்ளும்? இருள் சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் என்ன ஜெபிச்சாலும் நடக்காது. ஆகவே ஆண்டவர் சமூகத்தில் திருப்பி நீங்கள் வர ஆரம்பிக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் தேவ பிள்ளைகள் ஜெபத்தை விடும்பொழுது, துதியை விடும்பொழுது, ஜனங்கள் வாழ்க்கையில் ஒரு காரிருள், உங்கள் குடும்பத்தில் ஒரு காரிருள், பூமியில் இருள் கிரியை இருக்கிறது. ஆனால் அதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. காரிருள் ஜனங்களை மூடும். பிசாசு வேலை செய்வான். ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். ஆகவே தேவனுடைய மகிமை நிறைந்த இந்த பூமியிலே ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கார் என்று சொன்னால், இந்த பிரகாசத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு. பிரியமான தேவச்சனமே, மற்றவருக்கு அது இருள், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அது இருள் அல்ல. ஏன்னா தேவன் யாரு? வெளிச்சமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடலை நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இருண்ட மாதிரி இருக்கக்கூடாது முகம், நல்லா வெளிச்சமாக இருக்கணும், பிரகாசமாக இருக்கணும். எங்கேயாவது நேச்சுரல்ஸுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா நல்லா கம்முன்னு இருப்பீங்க. கர்த்தர் நல்லவர் பாருங்க. மற்றவருக்கு இருள், ஆனால் உங்களுக்கு எனக்கு இருள் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை கடந்தும் பொழுது இந்த மகிமை அவங்களோட கூட வந்துச்சான். தேவனோட மகிமை அந்த டிராவல் பண்ண ஆரம்பிச்சிச்சு அவங்களோடு. இஸ்ரவேல் ஜனங்களோடு வந்ததுனால தான் இருளில் அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது யாருன்னா அந்த மகிமை. பகலில் அவங்களுக்கு நிழலை கொடுத்தது யாருன்னா அந்த மகிமை. இந்த மகிமை இன்றைக்கு இந்த 2025 கர்த்தர் மகிமையை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே நான் சொன்னேன், ஏதோ ஒரு பிரகாசமாக லைட் அடித்தாங்க, அதெல்லாம் இல்லை. இங்கே நிறைய லைட்டு பல்புலாம் இருக்குது. இதெல்லாம் மகிமை கிடையாது. மகிமை என்னென்னா, உங்களை பார்க்கும்பொழுது என்ன நினைக்கும்? பிசாசு ஓடணும். உங்களை பார்க்கும்பொழுது வியாதி ஓடணும். ஆமென். உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்கணுமா? செழிப்பு இருக்கணும், சமாதானம், மகிமை நிறைந்ததாக இருக்கணுங்க. பூமியில் நீங்கள் துக்கத்தோடு இருப்பீங்க, கஷ்டத்தோடு இருப்பீங்க, போராட்டத்தோடு இருப்பீங்க. மாறாக தேவனுடைய மகிமை இழந்து எல்லாத்தையும் இழந்து போராட்டம், கஷ்டம், கசப்பு, வியாதி, அது நெருக்கம், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இருள். இதுலேருந்து வெளியே வரணும். பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இருள். நான் சொன்னேன்ல, ஒரு வீட்டுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தவங்க படுத்து கிடக்குறாங்க, அங்கே ஒருத்தவங்க படுத்து கிடக்குறாங்க. அதே மாதிரி இதெல்லாம் ஒரு இருள். நான் சொல்கிறது இருள் வந்து ஜஜமான இருட்டில் போட்டு உங்களை அடைக்கிறதில்ல. இருள் என்று சொல்வது வியாதியாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், தரித்திரமாக இருக்கலாம், செழிப்பு இல்லாமல் இருக்கலாம், குடும்ப பிள்ளைகள் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி இருளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நம்புற ஒரு ஆமென் சொல்லலாமா? தேவ பிரசனம் இருக்கும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது என் மீதும் ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். வெரி சிம்பிள். இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து இருக்கிறீங்க. ரொம்ப சிம்பிள். என்னன்னா, நான் என்ன சொன்னேன், பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் யூ
ஃபார் த ஒஸ்ட் சொல்யூஷன். வேற கஷ்டமாக இருக்கலாம், பாடாக இருக்கலாம், உபத்திரமாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பிரியமான தேவச்சனமே, உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை இருக்கணும்னு அவர் ஆசைப்படுகிறார். உங்கள் வீடு உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கணும்னு ஆசைப்படுறார். மாறாக ஆண்டவராக தேவன் என்ன ஆசைப்படுறாருன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே லொக்குன்னு இருமிகிட்டே இருக்கணும், எப்போவுமே நீங்கள் வியாதியில் இருக்கணும், எப்போவுமே நீங்கள் சுகர்லேயே சாகணும் அப்படிலாம் ஆண்டவர் நினைக்கல. அவரோட உடம்புல சுகர் இல்லை, அவரோட என்னது இல்லை, அவரோட உடம்புல வியாதி இல்லை. அப்படின்னா அவர் தான் பரிகாரியான கர்த்தர்ன்னு சொல்லியிருக்காரு. எங்கே? யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் சொல்கிறார், நானே பரிகாரியான கர்த்தர். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் வந்த பிறகு அவர் சொல்கிறாரு, என் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஏன் அப்படி சொல்லணும்? குணமாவீர்கள்னு சொல்ல, குணமானீர்கள். எப்போ அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்கிறோம், அப்போ அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பிரத்யட்சமாய் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க ஆரம்பிப்பார். எந்த வார்த்தை எந்த நேரத்தில் சொல்லணும்னு நம்ம தெரியணும். பிசாசு ஓட்டுறப்ப போய் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாகிறேன்னு சொல்லக்கூடாது. பிசாசு வரட்டுறப்ப பண்ண இயேசு நாமத்தில் ஓடுன்னு சொல்லணும். சரியா? அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்ம பிசாசு வரட்டுறதெல்லாம். சரியா? ஆகவே பிரியமான தேவச்சனமே, உங்கள் பலவீனத்தை அடிக்கடி பலவீனப்பட்டு போகிற, சோறு வருது, நிற்க முடியல, மகிமை குறைய 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 இருள் சூழ்ந்து கொண்டே இருக்கும் பாருங்க. மகிமை குறைஞ்சிச்சின்னா உங்கள் முகத்தில் சிரிப்பு, உங்கள் முகத்தில் ஒரு களை இருக்காது பார்த்துக்கோங்க. அப்படியே இருண்டு போய் கிடப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா இருண்டு போய் கிடப்பான். ஜெபம் பண்ணி முடித்த பிறகு தான் பளிச்சுன்னு ஆயிடுவான். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்க பிசாசு இருட்டு அவன். ஆமாம். ஆகவே பிரியமான தேவச்சனமே, கர்த்தருடைய மகிமையை பார்க்க போகிறேன். இன்றைக்கி நீங்கள் கர்த்தருடைய மகிமையை என்ன பண்ணுமா, நீங்கள் தான் பார்க்க போகணும். அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு மகிமையை தாங்கன்னா ஆண்டவர் மகிமையை தர அவர் ரெடியாக இருக்கார். மகிமைன்னா என்ன சொன்னேன்? வெளிச்சம். மகிமைன்னு என்ன சொன்னால் ஆசீர்வாதம். மகிமைன்னு என்ன சொன்னேன்? செழிப்பு. மகிமைன்னு என்ன சொன்னேன்? சமாதானம். மகிமைன்னு என்ன சொன்னால் சந்தோஷம். இது எல்லாம் சேர்ந்து தான் மகிமை. ஆமேன். ஹல்லேலூயா. எப்படி இருக்காங்க உங்கள் பையன்? அவங்க எங்கே படிக்க போகிறான், போக மாட்டேங்கிறான், ஸ்கூலுக்கு போகிறேன்னு போகிறான், காலேஜுக்கு போகிறேன்னு போகிறான், அவன் என்னமோ தேடுற மாதிரி எனக்கு தெரில. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமாம், இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அது அப்படியே நடந்துடும். ஒருவேளை நீங்கள் தீர்க்கதரிசியாக இருக்கலாம், சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி நடந்துடும். என்ன பண்ணுறது? அவங்கள ஆஸ்வதிக்கணும். எப்படி ஆஸ்வதிக்கணும்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் எனக்கு வந்திருக்கு. அந்த ஆசீர்வாதத்தில் உன்னை ஆஸ்வதிக்கிறேன். நீ மகிமையோடு இருக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆனாலும் மகிமை உன்மேல் உதிக்கும். ஹல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, கர்த்தருடைய மகிமையை பார்க்க போகிறேன். ஆண்டவருடைய மகிமை நீங்கள் போனால் தான் அவர் கொடுப்பார். நீங்கள் போகலன்னா அவர் தரமாட்டார். நீங்கள் பாட்டு உட்காந்து தூங்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பாட்டு உட்காந்து கோயிலுக்கு வராமே வச்சுக்கோங்க, ஒன்றுமே விளங்காது. சும்மா போகிறவங்க கூட அவங்க இடிச்சிட்டு போவான். சும்மா போகிறவங்க கூட என்ன பண்ணுவான்? மகிமை இல்லைன்னா என்ன பண்ணுவான்? கொஞ்சம் தட்டி பார்ப்பான். ஒருத்தன் ஃபோனை வச்சுட்டு இப்படி பேசிட்டு போயிட்டே இருக்கான். குழந்தை முன்னாடி இருக்குது. நான் காரை போகிறேன், இப்படி போகிறான் முன்னாடி டிவிஎஸ் 50. நான் போனேன்னு ஐயன்னு கத்துறான். ஏன்னா இடிக்க போகுது வண்டி. அப்புறம் ஓரத்தில் என்ன பண்ணால் போயிட்டான். போனேன்னா நான் நிப்பாட்டினேன். டேய், கை குழந்தை முன்னாடி இருக்குது, காதில் ஃபோனை வச்சுட்டு பேசிட்டு போகிறேன். என்ன தான் ஆச்சரியம், என்ன பண்ணுவேப்பா? நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. அடப்பாவி, சாரி சொன்னால் எல்லாம் போயிருதா? அப்போ இடிச்சிட்டேன், நான் சாரி சொன்னால் சரியாயிருவா அப்படின்னா? இல்லைங்க சாரிங்க, நான் இந்த வண்டி இந்த லைனில் வண்டியே வராது, அதனால அப்படி ஓட்டிட்டேன், ஃபோனை எடுத்தேன். இது மாதிரி நம்ம 1000 காரியங்கள் நம்ம சொல்லலாம். பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராகிய தேவன் இந்த வருஷத்தை நன்மையினால் ஆண்டவர் திருப்தியாக்க போகிறார். 7ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். மகிமையின் ஆலயத்தை என்ன பண்ணுவாரா? மகிமைப்படுத்துவான். என்ன ஆலயம்? வெறும் ஆலயம் போட்டிருக்கலாம்ல. என் மகிமையின் ஆலயம். அப்ப இந்த ஆலயத்தில் என்ன இருக்கு? மகிமை இருக்கு. மகிமை யார் கொண்டாரா? ஆண்டவர் கொண்டாரு. நீங்க கேட்குறீங்க, ஆண்டவர் கொடுக்குறாரு. சரியா? மகிமையின் ஆலயம் சொல்லுங்களேன். மகிமையின் ஆலயம். அப்ப இந்த மகிமையின் ஆலயத்துக்குள்ள நீங்க வரும்பொழுதே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். வசனம் சொல்றது, கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இந்த வசனம் ஃபுல்லாக அள்ளி தெளிச்சிட்டே இருப்பார். பிளெஸ்ஸிங்க. இந்த அதிகம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்க. ஆகவே மகிமையின் ஆலயமாக நீங்கள் இருக்கணும். நம்ம யார்? நம்ம தேவனுடைய ஆலயம். ஆமாம், எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம தேவனுடைய ஆலயம்? ஆமாம். அதனால் என்ன பண்ணுறது? கண்டதையும் வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. வயிறு இருக்குடா, பசித்தாலும் சாப்பிடுவேன், பசிக்கலாலும் சாப்பிடுவேன். அது என்னமோ தெரியல, இந்த புரோட்டா மேலே அவ்வளோ ஆசை. அதெல்லாம் முட்டை புரோட்டா போடுவீங்க.
அப்புறமா நிறைய பரோட்டால நிறைய வெரைட்டிஸ்லாம் வந்துருச்சு. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை இதுதான் பார்த்துருக்கோம், இடியாப்பம் இவ்வளோதான் இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸு, அந்த ஃப்ரைட் ரைஸ்லேயே நிறைய என்னென்னமோலாம் போட்டுறாங்க. இப்போ அதனால் ஆண்டவர் உன் மகிமை என்னன்னா உன் சரீரம் தான் உன் மகிமை அப்படின்னு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நினைக்கிறேன், எடுத்து பாடிங்களேன். மகிமையின் ஆலயம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்க போறப்பெல்லாம் ஒரு ஆலயத்தை சுமந்துட்டே போறீங்க. நினச்சிக்கோங்க, உங்களுக்குள்ள ஆண்டவராக தேவன் நிற்கார். எங்க மேலே பார்க்காதீங்க, அங்கேருந்து வருவாருன்னு. ஆண்டவர் எங்கே இருக்காரு? உள்ளுக்குள்ளே இருக்காரு. திருச்சியில் இருக்காரா? நமக்குள்ளே இருக்காரு. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்று அறியீர்களா? எப்படி கொடுக்குறாரு பாருங்க பவுல், அறியீர்களா? ஆகாய 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். ஆகாய 2:5 பாருங்க. இந்த ஆகாய தீர்க்கதரிசியில் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது என்ன வந்துச்சுன்னா, நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவே. நீங்கள் புறப்படும் பொழுது, இந்த 2025 புறப்படும் பொழுது ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் சொல்றாரு என்னவா? உடன்படிக்கை பண்ணினேன். என்னது? ப்ராமிஸ் இல்லை, வாக்குத்தத்தம் இல்லை. என்னவா? உடன்படிக்கை. உடன்படிக்கை. காட் இஸ் த காட் ஆஃப் கவனன்ட். உடன்படிக்கை அவர் என்ன செய்ய மாட்டார்? உடைக்க மாட்டார், மறந்து போக மாட்டார். இது கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உடன்படிக்கை பண்ணார். நான் போகிறேன், வர முன்னாடி நீங்கள் போங்க, உங்கள் நடுவில் நான் இருப்பேன். அருமையான வசனம் பாருங்க. உங்கள் நடுவே உன் உடன்படிக்கை பண்ணின வார்த்தைகளை படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவே நிலை கொண்டிருப்பார். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிரசனம், ஆவியானவர் நிலை கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் எப்படி செய்யக்கூடாது? பயப்பட கூடாது. எது நடந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கார். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட இருக்கிறது. பயப்படாது சொல்வார். நான் மகிமைப்படுத்துறேன், இன்னும் என்ன பண்ணுவேன்? மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு யாருக்கு சொல்கிறாருன்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் படிச்சிங்கன்னா அதை யாருக்கு சொல்வார்னா, நாத்தான் வேலிக்கு சொல்வார். அவனை பார்த்து சொல்வார், நீ அத்தி மரத்தில் இருக்கும் பொழுதே நான் உன்னை பார்த்துருக்கேன். நான் தேவதூரில் ஏறுவதும் இறங்குவதும் நீ பார்ப்ப. நான் மகிமைப்படுத்திட்டேன், உன்னை இன்னும் மகிமைப்படுத்துவேன். பிதாவாகிய தேவனுக்கும் அதே வார்த்தை தான் சொல்வார். ஆண்டவரே உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும், நான் மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவார். ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவராகிய தேவன் பிதாவினிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார். யோவான் 17:22 படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், என் மகிமையை அவருக்கு நான் கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆகவே தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ளே இருக்கிறது, எனக்குள்ளே இருக்கிறது. அதை பிரைட் ஆக்கிறதும் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுறதும் உங்கள் கரத்தில் தான் இருக்குது. நீங்கள் நல்லா ஜெபிச்சிங்கன்னா தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறோம். நீங்கள் நல்லா ஜெபிச்சிங்கன்னா மகிமை உங்களை மூடிக்கொள்ளும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வசனம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கலாம். நான் வெண்கலத்துக்கு பதிலாக, ஆமா, வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பை வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். 2 பேரை சொல்றாரு பாருங்க ஆண்டவர். யாரா? ஒருத்தர் வந்து கண்காணிக்க, அவன் பொறுப்பெல்லாம் பார்க்குறவன், அவனுக்கு என்ன இருக்குமா? சமாதானம் இருக்குமா. அப்புறம் தண்டற்காரன் என்ன பண்ணுவாங்களாம்? நீதி இருப்பான். ஆனால் என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, வெண்கலத்துக்கு பதிலாக என்ன கொடுப்பாராம்? பொண்ணை கொடுப்பாராம். இரும்புக்கு பதிலாக ஆண்டவர் என்ன கொடுப்பாராம்? வெள்ளியை கொடுப்பாராம். மரங்களுக்கு பதிலாக என்ன கொடுப்பாராம்? வெண்கலத்தை. கற்களுக்கு பதிலாக என்ன கொடுப்பாராம்? இதெல்லாம் ஆண்டவர் இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஏன் தெரியுமா? தேவனோட மகிமை உங்களுக்குள்ளே வந்துருச்சு. இந்த மகிமை வந்த பிறகு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் இதுதான். இப்படிப்பட்ட ஆசீர்வாத கர்த்தர் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிரசனம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவனோட மகிமை வெளிப்படும். அவர்கள் புறப்பட்ட நாளிலே தேவ ஆவியானவர் விட்டுட்டு போல கூட வந்தார். ஆகாயில பார்க்குறோம், கூட வந்தார். வாக்குத்தத்தம் பண்ணவர், உடன்படிக்கை பண்ணவர். இன்னைக்கும் ஆண்டவராகிய தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய உடன்படிக்கை இருக்கும் என்று சொன்னால் கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய சரீரம் என்ன மாதிரி இருக்குது? தேவனுடைய ஆலயமாக இருக்குது.
அதனால் தேவனோட ஆலயமாக இருக்கிறதுனால இன்னொரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு பாருங்கள். 1 கொரிந்தியர் 6:19 எடுத்து படிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றாருன்னா, தம் மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. அந்த மகிமை எங்கே இருக்குன்னா நம்மளுடைய சரீரத்துக்குள்ளே இந்த மகிமை வெளிப்பட வேணும்னு ஆண்டு ஆசைப்படுறாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வீட்டில் தங்கியிருக்கணுங்க, உங்கள் ஆலயத்தில் தங்கியிருக்கணும், உங்களுக்குள்ளே தங்கியிருக்கணும். அப்படி தங்கியிருக்கும் பொழுது தான் ஆண்டவராகிய தேவன் அற்புதம் செய்ய முடியும், அதிசயம் செய்ய முடியும். ஆகவே பிரியமான தேவச்சனமே, நீங்கள் புறப்பட்ட நாள் முதல்லேருந்து, இஸ்ரவேலர்கள் புறப்பட்ட நாள் முதல்லேருந்து கர்த்தர் அவர்களை பராமரித்து வழி நடத்தி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவர் உங்களோட கூட இருக்காரா? ஒரு நல்ல கொஸ்டின் என்னென்னா, ஏன் தான் ஆண்டவர் எனக்கு இப்படி வச்சாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு மாத்திரம் ஏன் அப்படி பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் ஆண்டவரை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஆண்டவர் உங்களோட தான் இருக்கார். உங்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் அப்படி தனியாக ஒரு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். உங்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் தனியாக ஒரு பாடுகளை கொடுக்க மாட்டார். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவரை தேவன் அற்புதத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டே தான் இருப்பார். நீங்கள் தான் ரொம்ப தூரம் போயிட்டீங்க, ஆனால் அவர் இங்கே தான் இருக்கார். நம்ம கேட்போம், ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி பிரச்சனை, ஏன் ஆண்டவர் எனக்கு மாத்திரம் இப்படி போராட்டம்? யோபு சொல்கிறான், அவன் பயங்கர கஷ்டமான நேரத்தில் சொல்கிறான், நான் செத்தாலும் நான் மரித்தாலும் அவரை நான் பார்ப்பேன். அவர் எனக்கு தந்த தீபம் அது எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆமாம், இப்போ என்ன இருந்துக்கு மிகப்பெரிய எழுப்புதல் வந்திருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, என்ன எழுப்புதல் வந்திருக்கு சொல்ல முடியுமா? எங்கே பார்த்தாலும் பிரியாணி கடை. இங்கே போனால் வாப்பா தொப்பி பிரியாணி கடை, அப்புறம் ஆம்பூர் பிரியாணி கடை, அப்புறம் ஹைதராபாத் பிரியாணி கடை. எங்கே பார்த்து முன்னாடியெல்லாம் பிரியாணின்னு பார்த்தா ஒரு இடத்துல ஒரு லிஸ்ட்டில் இருக்கும், சாப்பாடு இட்லி தோசை பொங்கல் பிரியாணி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போங்க, இப்போ வாங்க என் கூட வாங்க, பிளாசா தேட்டர்கிட்ட காட்டுறேன் எவ்வளோ கும்பல் இருக்குன்னு. மிட் நைட் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிட் நைட் பிரியாணி சாப்பிடுவாங்க, போய் எல்லாம் 4 மணிக்கு சாப்பிடுவாங்க. அப்புறம் பக்கெட் பிரியாணி, அப்புறம் 1/4 பக்கெட் பிரியாணி, 1/2 கிலோ பக்கெட் பிரியாணி, அது 1 கிலோ பக்கெட் பிரியாணி. அதை வாங்குறதுக்கு அவ்வளோ கூட்டம். பக்கெட் பிரியாணி வாங்குறதுக்கு உட்காந்தேன், அப்படியே உட்கார வச்சுட்டான். முன்னேறி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கான், எனக்கு மாத்திரம் கொடுக்கல. ஏன்டா எனக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்டால், நீங்கள் 1.5 கிலோ கேட்டீங்க, அதனால் 1 கிலோக்குள்ள பக்கெட் தான் இருக்குது, இந்த 1/2 கிலோக்குள்ள இது இல்லை. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது என்ன? இல்லை உங்களுக்கு தானே அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஒரு பக்கெட் வந்தேன்னா, இதெல்லாம் நீங்கள் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கப்போமா? நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சால் நம்ம சாப்பிடுவோம், அதான் நம்ம செய்வோம் இல்லையா? கிறிஸ்மஸ்க்கு பிரியாணி செய்வோம், நியூ இயர்க்கு பிரியாணி செய்வோம், நான் சாப்பிடுவோம். அதுக்கு அங்கிட்டு போனால் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க. முன்னாடிலாம் இட்லி தோசை சாம்பார் தான் தெரியும் நமக்கு, மிஞ்சி போனால் ரவா தோசை தெரியும். கண்டதையும் சாப்பிட்டுட்டு உடம்பு கெடுத்துக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆலயம் இருக்கட்டும். 1 நாளாகமம் 28:2 படிங்க. அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து காலூன்றி நின்று, என் சகோதரரே என் ஜனமே நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதப்படியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தமும் பண்ணினேன். ஆனாலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி நம்முடைய தேவனுடைய பாதப்படியும் தங்குவதற்கு ஒரு ஆலயம் என்ன? தேவனுடைய ஆலயம் என்ன பண்ணுமா? தேவனுடைய பாதப்படி எங்கே இருக்கணுமா? உங்கள் வீட்டில் தங்கணும், உங்கள் சர்ச்சில் தங்கணும், உங்கள் உள்ளத்தில் தங்கணும். இன்றைக்கி ரிலேஷன்ஸ் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உட்காந்து டேரா போடக்கூடாது. ஒரு நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம், 3ஆவது நாள் என்ன பண்ணுவீங்க? நீங்களே துரத்தி விட்ருவீங்க. நாங்கள் மெட்ராஸ் போகிறோன்னா மெட்ராஸ் போகிறோம், நம்ம எங்கே தங்குறது? ஆண்டவர் உங்கள் வீட்டில் தங்கணும். சொல்லுங்களேன், ஆண்டவர் என் வீட்டில். இதை தான் தாவீது சொல்கிறான். தாவீது காலூன்றி நின்று என்ன சொல்கிறான்னா, ஆண்டவர் கர்த்தருடைய உடன்படிக்கையை பாதப்படி அவருடைய பாதம் என்ன பண்ணணுமா? தங்கணுமா. ஆமென். உங்கள் வீட்டில் தங்கணும், உங்கள் குடும்பத்தில் தங்கணும், உங்கள் இல்லத்தில் தங்கணும், உங்கள் சர்ச்சில் தங்கணும், உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் தங்கணும். 24 என்னென்ன நடக்கலையோ அதெல்லாம் ஆண்டவராக தேவன் தாண்டவர் திருப்பி கர்த்தர் கொடுக்க போகிறார்.
தம்முடைய மகிமையை கர்த்தர் ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். தம்முடைய வல்லமையை கர்த்தர் கொடுக்க போகிறார். இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்க போகிறார். பிரியமான தேவ சனமே, ஹல்லேலூயா. ஆகவே தேவ சித்தத்தின்படி செய்கிறபடியாக இருக்கணும். நம்ம சித்தத்தின்படி இல்லை. நம்ம சித்தத்தின்படி செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏன் ஆண்டவரேன்ட்டு ஆண்டவரை பற்றி கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. உங்கள் தேவ சித்தம் என்ன உங்கள் வாழ்க்கையில்? தேவ சித்தம் என் வாழ்க்கை இல்லைன்னா என்னை உயர்த்துவது அவருடைய சித்தம், என்னை ஆசீர்வதிப்பது அவருடைய சித்தம். ஆகவே நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது தேவ பிரசனம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன போயிடும்? இருள் ஓடி போயிடும். இருள் இருக்குமா? இருக்காது. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13-14 எடுத்து வாசிக்கலாம். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. ஆமா, துதிக்க சொல்றார் ஆண்டவர். அவ்வளவுதான். வீட்டில் துதிங்க. கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா, பாடா இருந்துச்சுன்னா, உபத்திரமா இருந்துச்சுன்னா கர்த்தரை கொஞ்சம் நேரம் துதிங்க. எல்லாம் பிரச்சனை ஓடி போயிடும். ஆமா, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். பாடுங்க, ஓடி போயிடுவான். இருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, எரேமியா 30:18-19 எடுத்து வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. நீங்க குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்பட்டு போற சூழ்நிலை வரும்பொழுதுதான் எல்லா பிரச்சனையும் வந்துடும். சிறுமைப்படுவதற்கு இடத்தை கர்த்தர் கொடுக்காதீங்க. கர்த்தர் மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் கொடுங்க. வசனம் சொல்லுகிறது 18, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அப்படின்றாரு, இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களில். யாக்கோபு கிடையாது, யாக்கோபோட கூடாரம். அப்படின்னா யாக்கோபோடு யார் யார் இருந்தாங்களோ எல்லாரும், முழு குடும்பத்தையும் கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். ஆமென். உங்களை மாத்திரம் ஆஸ்வதிக்க மாட்டாரு. நீங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா, உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். உங்க இல்லத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். உங்க பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார். உங்க குடும்பம் முழுதும் ஆஸ்வதிப்பார். யாக்கோபின் கூடாரங்களை சிறையிருப்பை திருப்புவார் ஆண்டவர். உங்களுடைய சிறைப்பை ஆண்டவர் திருப்பி போடுவார். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, இனி கடன் என்ற சிறையிருப்பு இருக்காது. இனி சாபம் என்ற சிறையிருப்பு இருக்காது. இனி தோல்வி என்ற சிறையிருப்பு இருக்காது. இனி கஷ்டம் என்ற சிறையிருப்பு இருப்பாது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 102:13 எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 102:13 நான் முடிக்க போகிறேன். எழுந்தருளும் சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமென். சீயோனுக்கு என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் உங்களுக்காக இரக்கம் காட்டுங்க. கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் காட்டுங்க. ஆண்டவரே உங்களுடைய இரக்கம் எனக்கு வேணும். உங்களுடைய தயவு எனக்கு வேணும். உங்களுடைய கிருபை எனக்கு வேணும். உங்களுடைய மகிமை எனக்கு வேணும். சீயோனுக்கு நீ இரக்கம் செஞ்சது போல எங்க குடும்பத்துக்கு இந்த வருஷத்துக்கு 2025க்கும் என்ன பண்ணுங்க? இரக்கம் பாராட்டுங்க. ஊழியத்தில் இரக்கம் பாராட்டுங்க. ஏசாயா 60:19 எடுத்து வாசிக்கலாம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும். எத்தனை வெளிச்சம்? உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். ஆமா, கர்த்தரே உனக்கு என்ன வெளிச்சம்? நித்திய வெளிச்சம். உங்க குடும்பத்துல நித்திய வெளிச்சம். உங்க பிசினஸ்ல நித்திய வெளிச்சம். உங்க பிள்ளைகளை நித்திய வெளிச்சம். உங்க வேலையில நித்திய வெளிச்சம். உன் தேவனே உனக்கு மகிமையாய் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை படிச்சு பாருங்க. 20 படிங்க. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்ல. உன் சந்திரன் மறைவதும் இல்ல. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். திருப்பி சொல்றாரு, கர்த்தரே உனக்கு நித்திய. எல்லாம் பாத்தீங்கன்னா உன் போட்டிருக்கும். நீங்க போட்டிருக்கும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த வருஷத்துல உங்க துக்க நாட்கள் முடியுதுங்க. யார் யாருக்கு துக்கம் இருக்கு இந்த வருஷத்துல துக்க நாட்கள் முடியுது.
ஹalleluya. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. உங்க வருகிற வருமானம் குறையாது. ஆண்டவர் வர வர வருமானத்தை கர்த்தர் கூட்டி கொடுப்பார். உன் சந்திரன் இனி மறைவதில்லை. கர்த்தரே உனக்கு என்னவா இருப்பார்? வெளிச்சமாய் இருப்பார். உன் துர்க்க நாட்கள் முடிந்து போகும். அடுத்த வசனம் 22 எடுத்து வாசிங்களேன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எதை தீவிரமா நடத்துவாரா? சின்னவன் என்ன ஆவானா? ஆயிரம் ஆவானா? சிறியவன் என்ன ஆவானா? பலத்த ஜாதி ஆவானா? நான் ஏற்ற காலத்தில் அதை என்ன பண்ண போறேன் ஆண்டவர்? தீவிரமாய். சீக்கிரம் சொல்ல என்ன போட்டிருக்காரு? தீவிரமாய். சொல்லுங்களேன், தீவிரமாய். இந்த வருஷத்துல ஆண்டவர் தீவிரமா உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. இந்த வருஷத்துல எது எது நடக்கல ஆண்டவர் தீவிரமா கர்த்தர் கொடுக்க போறார். காரணம், கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும். உதிக்கிற ஒளியின் இடத்தில் ராஜாக்கள் ஜனங்கள் கடந்து வருவார்கள். ஹalleluya. உன் துர்க்க நாட்கள் முடிந்து போகும். ஹalleluya. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை எப்படி நடப்பேன்? தீவிரமா. சொல்லுங்களேன், தீவிரமா நடப்பிப்பேன். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வருடத்துக்குரிய வாக்குத்தத்தம் என்ன? இந்த வருடத்துக்குரிய வாக்குத்தத்தம் சொல்லுங்களேன். உண்மை கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில். அடுத்த வசனம் நீங்க போயிட்டீங்கன்னா, ஜாதிகள் இடத்தில் வருவாங்க, ராஜாக்கள் வருவாங்க. ஆமென், ஹalleluya. ராஜாக்கள் வருவாங்க. இவங்கெல்லாம் உன்னை தேடி வருவாங்க. நம்புறீங்களா? 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 ஹalleluya. அருமையான சிஸ்டர் கிரேஸ் ஹோமுக்கு பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் வர போறாங்க. நிச்சயமா பாருங்க, ஆண்டவர் உயர்த்துவாருங்க. உங்க வீட்டுக்கெல்லாம் வருவாங்க, மினிஸ்டர் வருவாங்க, வந்து ஜெபம் பண்றா. ஆமென். நான் போய் ஜெபம் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஐஏஎஸ் கலெக்டர் லெட்டர்லாம் ஜெபம் பண்ணேன். அவர் எப்போ பார்த்தாலும் என்னை தான் கூப்பிடுவார். குஜராத் வந்து பிரதர் பாஸ்டர் இந்த காரியம் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்பார். உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். நல்லா ஜெபம் பண்ணுங்க என்பார். என் மகளுக்கு கனடாவில் டாக்டர் அவருக்கு விசா கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணுவேன். நீ காலையில் கனடாலேருந்து கால் பிரதர் இந்த இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதுதாங்க மகிமை. கர்த்தர் உங்களை அப்படியே நாளுக்கு நாள் உயர்த்தி கொண்டே போவார். நம்புறீங்களா? 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 சந்தோஷமா இருக்கிற அல்லையிலே சொல்லுங்களேன். உன் துக்க நாட்கள் தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏன் காரணம் என்ன வந்துருச்சு? கர்த்தருடைய மகிமை என் மேல வந்துருச்சு. ஹalleluya. கர்த்தருடைய மகிமை என் மேல வந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. சந்தோஷமா இந்த வருஷத்தை நடத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெப தேவைக்கு 9894913619. எல்லாரும்